எப்படி தூத்துறாங்கன்னு சொல்லி பாருங்க. அப்படியே வந்து இந்த தூசுகள் எல்லாம் வந்து எப்படி விழுதுன்னு பாருங்க. அப்படியே வயசு உங்களுக்கு இப்போ 68 வயசு. 68 வயசுலேயும் வந்து தோட்டத்துக்கு வேலை செய்யுது பாருங்க. டக்கு 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 டக்கு. எத்தனை கிலோ போடலாம்னு சொன்னீங்க? இப்போ இது வந்து அறுக்க என்ன மாதிரி உங்களுக்கு கிலோ கணக்கில் காசு என்ன மாதிரி? இப்போ எத்தனை கிலோ அறுத்தாச்சு? இப்படியிலேருந்து 50 கிலோ அறுத்தாச்சு. மண் போடுறதுக்காக தான் மிதிக்கிறேன். மண்ணுகள் வந்து போகும் மூட்டை மூட்டையாக ஒரு மூட்டையாக வந்து அடுக்கி அடுக்கி வைக்க வைக்க இங்கே முடிஞ்சு தானே. இப்படி எத்தனை மணிக்கு வந்தது வேலைக்கு? 8 மணிக்கு பாருங்க. அப்படி குத்துறேன். மயிலட்டி அங்கன்னு வரீங்களா? பஸ்ஸில் வரீங்களா? மேடியலாண்ட வெயிலுக்கு நல்ல பிளான் இது வந்து பாருங்க. புங்கல வந்து பாருங்க நல்ல பெரிய பெரிய காய். பூவரசு நிற்கிது பாருங்க. பூவரசு நல்ல 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 காதலிக்கு நல்லா இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாளில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்ட பரப்பில் வந்து நிற்கிறேன். நீங்கள் பின்னுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் நிற்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய இனிவில் பகுதியில் நிற்கிறேன். குறிப்பாக இனிவில் பழைய தியேட்டருக்கு முன்பக்கமாக இருக்கிற ஒரு தோட்ட பரப்பில் வந்து நிற்கிறேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய அறுவடை வந்து நடந்துகிட்டு இருக்குது. அறுவடை மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை வந்து லேமினேஷனில் வந்து போட்டு தூற்றுவாங்க. தூற்றி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் வந்து கட்டுவாங்க. கட்டிய இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொழும்புக்கு வந்து லொரிக்கு ஏற்றி விட போகிறாங்க. அதாவது விற்கிறதுக்காக வந்து ஏற்றி விட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்த நீட்டுக்கு வந்து நேற்றைக்கு வந்து நான் நேற்றைக்கு வரைக்கும் வந்து அறுத்து கொண்டு இருந்தாங்க. இன்றைக்கு வந்து அறுவை வந்து நடந்து கொண்டு இருக்குது. நிறைய அம்மா கிட்டத்தட்ட ஒரு 15-20 பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து அறுத்து கொண்டிக்கிறாங்க. அந்த வெங்காயம் அறுக்கிற காட்சிகளையும் வந்து நான் இன்றைக்கு வந்து காட்டிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வெங்காயத்தை வந்து மூட்டை எப்படி வந்து கட்டுறாங்க, எப்படி வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க என்றதை வந்து இன்றைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். குறிப்பாக இங்கே பாருங்க, இந்த தோட்டப்பரப்பு தான் இந்த நீட்டுக்கு இந்த லேமசன் நிற்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து நேற்றைய நாள்லேருந்து அறுத்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த பரப்பில் வந்து நடக்குது பாருங்க. பெரிய ஒரு பரப்பு. அது மட்டும் இல்லாமல் இங்கேல பாருங்க, இந்த பரப்பில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயங்கள் எல்லாமே வந்து இப்போ அறுவடை செய்கிற அந்த அளவுக்கு வந்து வந்துடுது. இதெல்லாம் வந்து தண்ணி கட்டி விட்டு கிடக்கு. இனி இதெல்லாம் வந்து நாளைக்கு நாளண்டைக்கு எல்லாம் வந்து அறுவடை வந்து செய்வாங்க. இங்கே பாருங்க, அப்படி ஒவ்வொரு தடவை இருந்து இங்கால அம்மாக்கள் எல்லாம் வந்து இதெல்லாம் பாருங்க வெங்காயம் வந்து அறுத்துட்டு இந்த தாறுகள் எல்லாம் இதில் அடக்குது. இங்கால வெங்காயங்கள் இங்கே பாருங்க அப்படியே மூட்டையாக வெங்காயங்கள் ஒரு பேக்குக்கு வந்து போட்டு அப்படியே பேக்காக அங்கங்கே கிடக்கு பாருங்க. இங்கே பாருங்க முன்னுக்கு வந்து போட்டு அப்படியே ஒண்டை அம்மா இருந்து இதில் அறுத்து கொண்டிருக்கணும். இதில் கத்தி வச்சு 68 வயது. எத்தனை வயசு உங்களுக்கு இப்போ? 68 வயசு. 68 வயசுலேயும் வந்து தோட்டத்துக்கு வேலை செய்கிறீங்க. என்ன காரணம்? கஷ்டம். ரைட். இப்போ இது வந்து இப்போ எத்தனை நாளாக இப்போ சரிங்க நீங்கள் அறுக்குறீங்க? அறுவை 2-3 நாளாக அறுக்குறீங்க என்ன? இப்போ இது வந்து அறுக்க என்ன மாதிரி உங்களுக்கு கிலோ கணக்கில் காசு என்ன மாதிரி? ஒரு கிலோ அறுத்தா 20 ரூபா. 50 கிலோண்டா 2-10 ரூபா காசு அப்படி. ரைட். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ அறுப்பியல் நீங்கள்? 50 ரூபா அறுப்பியல். ரைட். வெயிலுக்கு வந்து இருக்கிற என்ன மாதிரி டீ பிளைன் சாப்பாடுலாம் வந்து வந்தது சாப்பிட்டாச்சு. ரைட். பாருங்க இருந்து அம்மா அறுத்து கொண்டு இருக்கிற ஒண்டா அப்படி இருந்து அறுக்க வேண்டிய இது கத்தி என்ன சில வேற அங்கே வித்தியாசமாக இல்லை தகரம் இல்லாமல் வச்சிருந்த மாதிரி அது சுகம் என்ன கத்தி பிரச்சனை இல்லைன்னு. ரைட். பாருங்க அம்மா இருந்து அறுத்து கொண்டு இருக்கிற வேலை அப்படியே படிப்படியாக இங்கால ஒவ்வொரு தரம் ஓகே ஒவ்வொரு தரம் இருந்து இங்கால அறுத்து கொண்டு இங்கே இருங்க அம்மா. நீங்களும் 2-3 நாள் தான் நீங்களும் தொடர்ந்து வேலை நடக்குதா? ரைட். இது தகரம் என்ன இது கையை வெட்டால் தான் சிக்கலண்ணே வெட்டி போடும் என்ன? ரைட். இப்போ எத்தனை கிலோ அறுத்தாச்சு? விடியிலேருந்து 50 கிலோ அறுத்தாச்சு. ஒரு நாளைக்கு கூட அறுத்தா தான் என்ன உழைக்கலாமே என்ன கட்டுமே இல்லாட்டி வந்து போகிற வெயிலுக்கு இருக்கிறது கட்டுப்படியா அப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இங்கே அம்மாக்கள் இருந்து அறுத்தம் வைக்கணும். என்னண்டு முடிஞ்சு தானே? இப்படி எத்தனை மணிக்கு வந்தது வேலைக்கு? 8 மணிக்கு வந்து இப்போ வேலைக்கு முடிஞ்சா போகணும் ஏன்னு? இப்போ நீங்கள் இதை தூத்துறதுக்கெல்லாம் நீங்கள் நிற்கிறதோ இல்லாட்டி? இல்லை அது ஆக்கள் வேலை ஆக்கள் இருக்குண்ணே. ரைட். இப்போ நீங்களும்
மூட்டை அறுத்தாச்சு. எத்தனை கிலோ? 5 மணி மட்டும் பண்ணா 100 6 கிலோ வேணே. 6 கிலோ ஒரு 60 கிலோக்குள்ள வரும். 60 கிலோ. ரைட். ஓகே. எங்க இனிவில்ல நீங்கள் இந்த போய் தானே? நாங்கள் மயிலட்டி அங்கிட்டு வரீங்களா? பஸ்ஸில் வரீங்களா? நீங்கள் மாவட்டம் கொடி ஏறிட்டு கோயிலுக்கு போகலையா? சரி வேலையை பாருங்க. ஓகே, இங்காலையும் பாருங்க அப்படியே மூட்டையாக அப்படியே வெங்காயங்கள் எல்லாம் பாருங்க அறுத்து வச்சு கிடக்குது. எல்லோரும் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 100 கிலோ 150 கிலோ வந்து அறுத்தா தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய யோசனை. வேலையில் வந்து பாருங்க அறம்புறமாக நடந்து கொண்டு இருக்குது. இங்காலையும் தொடர்ந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது. இங்கே பாருங்க, இதில் வந்து பாருங்க குடமேடி எல்லாம் வெயிலுக்கு நல்ல பிளான். இது குடமேடி எல்லாம் வந்து போட்டு வச்சுட்டு வேலை வந்து நடக்குது. இங்கே அம்மம்மா அறுத்து நிற்கிறா. அம்மம்மா என்ன மாதிரி எத்தனை மணிக்கு இந்த வேலை நடக்குது தெரியாதோ? என்ன வெளிய வந்து வேலை செய்றீங்க? எத்தனை மணிக்கு தெரியாது. பாருங்க 60 பாருங்க அப்படி. இது இரும்பு அறிவாளா இல்லாட்டி இரும்பு கத்தி மேய கிடக்குன்னு 60 பாருங்க 60. அப்படியே கிட்டத்தக்கா இருந்து அப்படியே இங்கால 60 நடக்குது. அப்படியே இங்கால வந்து பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இங்கால எல்லாம் நிலங்களெல்லாம் நீட்டைக்கு வந்து பாருங்க அப்படியே இழுத்து நினச்சி இங்காலெல்லாம் முழுத்து வச்சுக்கிடாங்க. அப்படியே இதெல்லாம் வந்து இப்போ இன்னொரு கொஞ்சத்தில் வந்து பாருங்கள் வெங்காயங்களை வந்து பாருங்க நல்ல பெரிய காய். இன்னொரு கொஞ்சத்தில் வந்து இங்கால வந்து அறுக்க போகிறாங்க. இந்த பகுதி அப்படியே முழுக்க வந்து அறுக்க போகிறாங்க. இதில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு கிணறு, இதில் ஒரு பெரிய ஒரு பூவரசு நிற்கிது பாருங்க. பூவரசு நல்ல காதலிக்கு நல்லா இருக்குது. இங்காலையெல்லாம் பாருங்கள் முழுக்க வெங்காயம் தான். இந்த பகுதிகள் முழுக்கவே இப்போ வெங்காயம் தான் வச்சுக்காங்க. இந்த பகுதியெல்லாம் நினச்சி விட்டுருக்கு. இதெல்லாம் பண்ணி என்னோட கொஞ்ச நாளில் வந்து எல்லாமே வந்து இழுப்பாங்க. இங்கால பாருங்க இங்காலையும் அப்படியே நினச்சி விட்டுருக்கு. எல்லாமே முழுக்க வெங்காயம் தான். அங்கால வெங்காயம் முழுக்க வெங்காயம் தாங்க பாருங்க. நல்ல மரம் நல்லா இருக்கு. அப்படியே இங்கால பாருங்க இதில் வந்து ஒரு பெரிய ஒரு படங்கில் அப்படியே குவியலாக வந்து குவிச்சு வச்சுருக்கு. வெங்காயத்தை அறுத்து போட்டு ஒருத்தருக்கு வந்து எத்தனை கிலோ வந்து அறுத்த வேணும்னு சொல்லி நோட் பண்ணி போட்டு அவைக்கு வந்து கிலோவுக்கு 20 ரூபா அப்படி வந்து கொடுப்பேன் பாருங்க. அப்படியே வந்து நினச்சி வச்சுருக்கு. இங்காலையெல்லாம் ஆக்கள் முழுக்க இருந்து அறுத்தோன்னு வைக்கணும். வெங்காயம் ஒரு 1-2 பேரோட வந்து கதைச்சிருப்போம். 1 கிலோ அறுக்கிற வெங்காயம் வந்து அறுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா அப்படி தான் வந்து அறுப்பாங்க. ஒரு நாளைக்கு வந்து தங்களால் முடிஞ்சது உலகத்தை வந்து அறுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி காசு. இப்போ வந்து வெங்காயம் இழுத்து அறுக்கிற வீடியோ வந்து பார்த்துறாங்க அம்மாக்கள். இப்போ வந்து இந்த வெங்காயத்தை வந்து லேமாசரில் தூற்றி அந்த கோதெல்லாம் வந்து ஓரளவுக்கு மண்ணுகள் எல்லாம் இல்லாமல் பண்ணி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூட்டை கட்ட போகிறாங்க. அந்த காட்சியை தான் வந்து இப்போ நாங்கள் வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். நல்லா இருக்கும். ஓகே, அங்கே பாருங்க லேமாசர் ரொம்ப அன்னைக்கு பாருங்க உங்ககிட்ட கொண்டு காட்டுறேன். ஓகே, இப்போ வெங்காயம் வந்து இந்த தூத்துற இடத்துக்கு வந்து வந்துட்டோம். பாருங்கள் லேமாசர் வந்து ரெடியாக இருக்குது. இதில் அண்ணாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் படங்கில் போட்ட வெங்காயத்துக்கு மேலே ஏறி இருந்து பாருங்க வெள்ளமாக நசிக்கலாம். வந்து மண்ணுகள் இருக்கிற மண்ணுகள் அந்த கோதுகள் எல்லாம் வந்து போகும். மண்ணுகள் போடுறதுக்காக என்ன மண் போடுறதுக்காக தான் மிதிக்கிறேன். என்ன மண்ணுகள் வந்து போட்டு பிறகு அதை எடுத்து அப்படியே இதில் பாருங்கள் இந்த ஃபேன் பூட்டி இருக்குது. இந்த ஃபேனில் வந்து போட எல்லாம் வந்து அப்படியே பறக்கும். இங்கே எல்லாம் ரெடியாக இருக்குது நடக்குது கையில். பாருங்க அப்படி உழைக்கணும் மட்டும் பாருங்க. ஓகே, அண்ணா வந்து ஸ்டார்ட் பண்ணுறார். பாருங்க ஸ்டார்ட் ஆகிட்டு ஸ்டார்ட்டாக பாருங்க. டக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு திருப்பி ஸ்டார்ட் ஆகிட்டு. ஓகே, முதலாவது கடகம் வந்து ஐயா ஆள்றார். பாருங்க கையாளி ஆள்றார். அள்ளி வந்து இப்போ தூத்த போகிறார். பாருங்க அப்படி பழக்கம். அப்பா தக்க காதலிக்குது பாருங்க. உடனே வந்து போட்டுதான்
எடுத்து கொண்டிருக்கணுமா? இந்த பக்கம் தான் வருது அடிக்குது. இங்கே அள்ளி அள்ளி வைக்க இங்கே தூத்தினோம். அப்படியே பக்கத்துலேயே வந்து பாருங்க நெட் பேக்குக்கு வந்து போடணும். இப்படி குத்தாக்க நசியாதோ இல்லையா? எத்தனை கிலோ போடலாம்னு சொன்னி எடுத்துக்கலாம்? 30 கிலோ போடலாம். ஒரு பேக்கு வந்து 30 கிலோ தான் போடலாமா? கணக்கான பேக். இதை விட பெரிய பேக் இருக்கும். ரைட்டு. இது வந்து சின்ன பேக்கு பாருங்க. அப்படியே ஒன்னோட அடிக்கணும். 3வது பேக் வந்து நெட்டு வந்து போட்டாச்சு. பாருங்க போடுங்க. பாருங்க இப்படித்தான் வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லை குவிக்கப்பட்டிருக்கிற அதில் வெங்காயங்கள் அப்படியே ஒரு கூடையாக இந்த இதுக்குள்ள வந்து எடுப்பாங்க. அள்ளி எடுப்பாங்க. அள்ளி வந்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூத்துவாங்க. அதுக்கு பிறகு இதில் மூட்டைகளில் வந்து போட்டு கொண்டை வச்சு அதுக்கு பிறகு அந்த கட்டுற வேலைகளை வந்து தொடர்ச்சியாக எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள் எப்படி தூத்துறாங்கன்னு சொல்லி பாருங்கள். அப்படியே வந்து இந்த தூசுகள் எல்லாம் வந்து எப்படி விழுதுன்னு பாருங்கள். அப்படியே வந்து விழுந்து கொண்டு இருக்குது. விளைஞ்சால அள்ளி போட்டு இடி வந்து நடக்கும். பாருங்க என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். தொழிற்சியா இப்படித்தான் வந்து மூட்டை வந்து காட்டி சந்தையிலுக்கு வந்து ஏற்றுறது. இங்கே பாருங்க. அப்பா எவ்வளோ உறுதிட்டு பாருங்க. அதாவது எல்லாமே வந்து வெங்காயத்தினுடைய வெளியில் இருக்கிற கோதுகளை வந்து இல்லாமல் பண்ணித்தான் வந்து ஏற்றுறது. ஓகே இங்கே பாருங்க. இப்படி அங்கே வந்து இந்த தூத்தி போடுற வேலை வந்து நடந்து கொண்டிருக்கு. இங்கே வந்து இல்லை மூட்டையாக வந்து அடுக்கி வைக்க இங்கே வந்து கட்டுற வேலையை வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு கட்டுறது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா சணல் நூலாலாம் வந்து கட்டுறது. இதில் பாருங்கள் அண்ணா வந்து இதில் கட்டை வலிக்கிட்டார். பாருங்கள் எப்படி கட்டுறான்னு சொல்லி பாருங்கள். இதில் அந்த ஊசி மாதிரி இருக்குது. இதுக்கண்டே இருக்குது அந்த ஊசி. இதுக்கண்டே இது பாருங்கள் இந்த ஊசி இருக்குது. இதில் வந்து சணனை வந்து கோத்துட்டு அப்படியே வந்து இழுத்து சுற்றி கட்டுறது பாருங்கள். நறுக்கி கிட்டவா அப்படியே சுற்றி இழுத்து கட்டவனியா அப்படியே என்ன மேலே இடவழியை தெரியாமல் கட்டணும். கட்டணும் காய கொட்டணும். ஆகிட்டு அப்படி குத்தி எடுக்கிறான்னு பாருங்க. இப்படித்தான் கட்டுறது. ஓகே இதில் ஒரு பேக்காக வந்து கொண்டு இருக்குது. ஒரு பேக்கம் போட்டு வந்து கொண்டு இருக்குது. பாருங்க அப்படியே வந்து கொண்டு இருக்குது. அப்படியே கட்டுற வேலையும் போய் கொண்டிருக்கு தொடர்ச்சியாக. பாருங்க அப்படி குத்துறான்னு இப்படித்தான் வந்து ஒண்டா கட்டி வேலை வந்து நடக்குது. ஓகே
ஓகே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய அறுவடை அப்படி வந்து அறுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த வெங்காயத்தை வந்து இப்படி அந்த கோதுகளெல்லாம் வந்து இல்லாமல் பண்ணி அந்த வெளியில் இருக்கிற அந்த தூசுகளை வந்து இல்லாமல் பண்ணி எப்படி வந்து இந்த மூட்டைகள்லாம் வந்து கட்டுறாங்கன்றதை வந்து இன்றைக்கி இந்த காணொளிகள் வந்து பார்த்துருப்பீங்க. குறிப்பாக எங்களுடைய இனிவில் பகுதியில் வந்து இந்த ஒரு செயற்பாடை வந்து ஒரு பயிற்சியை அறுவடை செயற்பாடை வந்து இடம்பெற்று கொண்டு அதை உங்களை வந்து காட்டணும்னு சொல்லித்தான். ஏன்னா நிறைய காலமாச்சு இந்த வெங்காய அறுவடை வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட நான் வெங்காய பயிற்சியை வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல வந்து போட்டிருக்கேன். ஆனால் வெங்காய அறுவடை வீடியோ என்னுடைய சேனலில் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். 10 மாதம் 1 வருஷம் இருக்கும். அதுக்கு பிறகு 1 வருஷம் கழிச்சு தான் நான் இந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட அறுவடை வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். எப்படி இருந்தது வீடியோ, நல்லா இருந்ததா, என்ன மாதிரி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மா கூட வெங்காயம் இருக்கிற அம்மா கூட 3-2 பேரோட வந்து காய்ச்சிருந்தோம். இன்னொரு காணொளி வாயிலாக வந்து சந்திப்போம். ஓகே, பாய்.